9.4 பயிற்சி 9.4ல முதல் கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? இன்டெகிரல் 0 to 1 x cube e power minus 2x dx ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இதோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, ஃபர்ஸ்ட் வழக்கம் போல இதை ஐன்னு வச்சுக்கலாம். சோ இதுக்கு ஒரு பேரு ஐன்னு வச்சுக்கலாம். சோ பை ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to 1 x cube e power minus 2x dx எடுத்தாச்சு. சோ எதை வகையீட்டுல எடுக்கிறது, எதை தொகையீட்டுல எடுக்கிறதுங்கிறது சந்தேகம் இருக்கும். சோ எது ஃபர்ஸ்ட் 0 ஆகும்? கண்டிப்பா இதுதான் 0 ஆகும் ஃபர்ஸ்ட். சோ அதையே நம்ம தொகையீட்டுல எடுத்துக்கலாம். சோ இதை நம்ம தொகையீட்டுல எடுத்துக்கலாம். சோ அப்போ வகையீடு தொகையீடு சோ எக்ஸ் கியூப வகையீட்டுல எடுத்துக்கலாங்க. அடுத்த தொகையீட்டுல e பவர் மைனஸ் 2x எடுத்துக்கலாம். சோ எக்ஸ் கியூப் எடுத்தோம்னா 3x ஸ்கொயர். e பவர் மைனஸ் 2x எடுத்தா e பவர் மைனஸ் 2x பை மைனஸ் 2 தொகையிட்டோம்னா. அடுத்தது 2 3s are 6. so 6x இங்க பண்ணும்போது e பவர் மைனஸ் 2x பை மைனஸ் 2 into மைனஸ் 2 பிளஸ் 4. அடுத்தது 6x பண்ணா 6 e power minus 2x by 4 into minus 2 minus 8. அடுத்தது 6 பண்ணோம்னா 0. அப்ப இங்க என்ன வருங்க? e power minus 2x by minus 8 into minus 2 plus 16. எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இந்த மாதிரி எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் குறியீடு பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் எடுத்துடலாங்களா? சோ i equal to x cube into e power minus 2x by minus 2 x cube into e power minus 2x by minus 2 எழுதியாச்சா? இது ரெண்டையும் அடுத்து மைனஸ் எழுதணும். minus 3x square into e power minus 2x by 4 plus 6x into e power minus 2x by minus 8 minus 6 into e power minus 2x by 16. Zero to 1 எல்லை புரிஞ்சுதுங்களா? சோ இப்போ 1 போட்டுக்கலாம். சோ 1 போட்டோம் அப்படின்னா e power minus 2 by minus 2 minus 3 e power minus 2 by 4 plus 6 e power minus 2 by minus 8 இல்லைங்களா? minus 6 e power minus 2 by 16 minus கீழெல்லை போடும்போது 0 போடணும். சோ இங்க 0 போடும்போது இந்த பகுதி ஃபுல்லாமே 0 ஆயிடும். அடுத்து இந்த பகுதியும் 0 ஆயிடும். ஏன்னா x கூட இருக்குல்ல. சோ x 0 போடும்போது அது கூட எது இருந்தாலும் 0 ஆயிடும் இல்லைங்களா? சோ 0. அடுத்து இதுவும் 0 ஆயிடும். plus 0 இது மட்டும் வரும். சோ 6 into e power minus 0 by 16. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ e power minus 2 by minus 2 minus 3 e power minus 2 by 4 னு கொடுத்திருக்காங்க. minus 3 e power minus 2 by 4 அடுத்தது minus 6 e power minus 2 by 8 னு எழுதிக்கலாம். plus into minus minusல so plus into minus minus so minus 6 e power minus 2 by 8 அடுத்தது minus 6 e power 2 minus 2 by 16 minus இங்க என்ன வருங்க? minus 6 by 16 இல்லையா? சரி, இப்போ கீழே பொதுவா 16 எடுத்துட்டோம்னா
கீழே பொதுவா 16 எடுத்துட்டோம்னா இங்க -2 8s are 16 -8 பண்ணும். மேலேயும் -8 பண்ணா -8 e power -2. இங்க 4 4s are 16 இல்லைங்களா? சோ 4 4s are வரும்போது மேலேயும் 4 அப்ப 3 4s are 12 -12 e power -2. 8 2s are 16 -12 e power -2 -6 e power -2 வருங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா +6/16 இருக்கு. 4 4s are 4 டேபிள்ல வராது. 3 2s are 6 2 2 3s are 6 2 8s are 16. 3/8 கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா -24 அங்க -24 8ங்கும்போது -12 12 -24 ஆயிடுங்களா? சோ -24 -6 -30 -30 into -30 -8 -38. Okay. So -38 by -38 e power -2/16 plus 3/8. So 2 8s are 16, 2 1s are 2, 2 9s are 18. So -19 e power -2/8 plus 3/8. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதுதான் ஐயோட மதிப்பு. இதுதான் ஐயோட மதிப்பு. அடுத்த கேள்வி போலாங்களா? சரி, அடுத்த கேள்வி. இது மதிப்பீடுகதான். என்ன கொடுத்திருக்காங்கன்னா 0 to 1 எல்லை கொடுத்திருக்காங்க. sin of 3 tan inverse of x into tan inverse of x by 1 plus x square னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சரி, into dx கொடுத்திருக்காங்க. சோ இது எப்படி எழுதிக்கலாம்? இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த tan inverse of x க்கு ஒரு பேர் வச்சுக்கலாங்களா? t ன்னு வச்சுக்கலாமா? சரி, அப்போ t equal to tan inverse of x என்க. tங்கிறது எப்படி எடுத்துக்கலாங்க? tan inverse of x ன்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ dt எப்படி இருக்கும்? tan inverse of x பண்ணா 1/1 plus x square. 1/1 plus x square. இப்ப x பொறுத்து பண்ணா 1/1 plus x square. அப்ப dt மட்டும்னா 1/1 plus x square into dx. இல்லைங்களா? வகுத்தல் இருக்கிறதாங்க போனா பெருக்கலுக்கு போயிடும். சோ dt கண்டுபிடிச்சாச்சு. இப்ப எல்லைகள் கட்டாயம் மாத்தணும் இல்லையா? சோ இப்ப x வந்து 0வா இருக்கும்போது t எப்படி இருக்கும்? tan inverse of 0. tan 0 0. tanக்கு எப்ப 0? 0ல. அடுத்தது 1ஆ இருக்கும்போது, சோ x 1ஆ இருக்கும்போது t எப்படி இருக்குங்க? tan inverse of 1. எப்போ? pi/4ல தான் tanக்கு 1 இல்லையா? சோ t equal to pi/4. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ எல்லைகள் மாத்திடலாம். சோ I equal to 0 to pi/4 1/1 plus x square dx எப்படி எழுதிக்கலாம்? dt ன்னு எழுதிக்கலாம். சோ இத நம்ம dt ன்னு எழுதிக்க போறோம். sin 3 tan inverse of tங்கிறது t, tan inverse of xங்கிறது t. அப்போ sin 3t into t. அப்போ t புரிஞ்சுங்களா? t sin 3t இதுக்கு பதிலா dt போட்டுக்கலாம் இல்லையா? சோ இதுக்கு பதிலா என்ன பண்ணிக்க போறோம்? dt ன்னு போட்டுக்க போறோம். dt ன்னு போட்டுக்கலாம். சோ இதுக்கு பதிலா நம்ம dt ன்னு போட்டுக்க போறோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். சோ எதை வகையீட்டுக்கு எடுத்துக்கலாம், எதை தொகையீட்டுக்கு எடுத்துக்கலாம்னு. சரிங்களா? சோ இப்ப என்ன போல நம்ம நார்மல் வடிவத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எதை வகையீட்டுக்கு எடுத்துக்கலாம், எதை தொகையீட்டுக்கு எடுத்துக்கலாம். எது சீக்கிரம் 0 ஆகும்? இதுதான் 0 ஆகும். சோ அப்ப இதை நம்ம எடுத்துக்கலாம், வகையீட்டுக்கு எடுத்துக்கலாம். சோ இப்ப t ஒரு தடவை வகையிட்டோம்னா t பொறுத்து 1 வகையிட்டா 0. அடுத்தது sin 3t. sin 3t வகையிட்டோம்னா என்ன வருங்க? minus cos 3t by 3 ன்னு வரும். சோ minus cos 3t வகை பண்ணோம்னா sin 3t by 3 ன்னு வரும். ஏற்கனவே ஒரு 3 இருக்கு. அப்ப 3/3
9 ஆயிடும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ எப்படி எடுத்துக்கலாம் இதை? இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல ரெண்டே ரெண்டு தான் எடுக்க முடியும். ஸோ வேலை கொஞ்சம் மிச்சமாகும்னு நினைக்கிறேன். ஸோ I ஈக்குவல் டு இது ரெண்டையும் பெருக்கணும் என்ன வருங்க? t இன்டூ மைனஸ் காஸ் 3t பை 3. ஸோ t இன்டூ மைனஸ் காஸ் 3t பை 3. அடுத்தது இதுக்கு பிளஸ் இதுக்கு மைனஸ் இல்லைங்களா குறியீடு. ஸோ இப்போ மைனஸ் மைனஸ் சைன் 3t பை 9. எல்லைகள் என்னங்க? 0ல இருந்து பை பை 4. 0ல இருந்து பை பை 4 அதான் எல்லைகள். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ மைனஸ் டி காஸ் 3t பை 3 பிளஸ் சைன் 3t பை 9 0 to பை பை 4. புரிஞ்சுதுங்களா? சரி, மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை. ஸோ மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை போட்டோம்னா மைனஸ் பை பை 4 காஸ் 3 பை பை 4 பிளஸ் பை 3 sin 3 into pi by 4 by 9. சரிங்களா? ஸோ மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லையில போடணும். ஸோ 0 இந்த பகுதி 0 ஆயிடும். இதுக்கு போடும்போது sin 0 by 9. sin 0 0 தான். ஸோ அதுவும் 0 தான் ஆக போகுது. சரி, இப்போ மைனஸ் பை பை 4 காஸ் 3 பை பை 4 பை 3ன்னு இருக்கு. ஸோ அப்போ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஸோ இங்க 9 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ நான் மைனஸ் 1 பை 9 வெளியே பொதுவா எடுத்துக்கிறேன். ஸோ இது 0 தான் ஆக போகுது. கரெக்டா எனக்கு இது 0 தான் ஆக போகுது. இது 0 தான். ஏன்னா சைன் 0 0. ஸோ இப்போ ஃபுல்லா 0 தான் ஆக போகுது. ஸோ இப்போ இது ரெண்டுல இருந்தும் நான் மைனஸ் 1 பை 9 வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ மைனஸ் 1 பை 9 எடுத்தேன் அப்படின்னா இங்க 3 தான் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ மேல 3ஆல மல்டிபிள் ஆயிடும். ஸோ 1 பை 9 வரும். ஸோ 1 பை 9 வரும்போது மேல 3ஆல மல்டிபிள் ஆயிடும். நான் 1 பை 9 காமன் எடுத்தேன். இப்போ மல்டிபிள்ல 9 போகும். ஸோ 3 3 9 ஆயிடும். மைனஸ் 3 பை பை 4 இருக்கும். மைனஸ் எடுத்தங்காட்டி இங்க பிளஸ் 3 பை பை 4 இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இங்க 9 இல்ல, நான் கீழே எடுத்தது 1 பை 9 எடுத்தேன். இங்க 1 பை 9 இல்ல. ஸோ இப்போ 9 வந்து மேல மல்டிபிள்ல 9 மல்டிபிள் ஆகும். அப்படி எடுக்கும்போது மைனஸ் வந்து எடுத்துருச்சு. 3 1 டைம் 3 3s are 9 ஆயிருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ 3 பை பை 4 இருக்கும்ல. ஸோ அந்த 3 பை பை 4 தான் இது. அடுத்தது காஸ் 3 பை பை 4 அப்படியே இருக்கும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ காஸ் 3 பை பை 4 அப்படியே இருக்கும், அப்படியே வச்சுக்க போறோம். அதே மாதிரி இங்க மைனஸ் 1 பை 9 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இங்க ஒரு மைனஸ் வந்துடும். சைன் 3 பை பை 4 இது 0 ஆயிடும். சைன் 0 எல்லாமே 0 அந்த பக்கம். ஓகே, இப்போ மைனஸ் 1 பை 9 3 பை பை 4 காஸ் 3 பை பை 4 ஓட மதிப்பு minus 1 by root 2. So minus 1 by root 2 minus sin 3 pi by 4 ஓட மதிப்பு 1 by root 2. So 1 by root 2. இப்போ minus 1 by 9 minus 3 pi by 4 root 2 minus 1 by root 2 இருக்குங்களா? So cross பண்ணிக்கலாமா? So cross பண்ண என்ன இருக்கும்? minus 1 by 9 into cross பண்ணீங்கன்னா minus 3 pi root 2 minus 4 root 2 by 4 into root 2 into root 2 2. So 4 2s are 8. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்? minus 1 by 9 into மேல root 2 காமனா எடுத்துக்கலாங்களா? சரி, கீழே 8 அப்படியே இருக்கும். ஸோ இப்போ மைனஸ் 3 பை மைனஸையும் பொதுவாக எடுத்துட்டோம்னா 4 பிளஸ் 3 பைன்னு இருக்குமா? ஓகே, ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் 3 பை minus 4 by 8 root 2 பொதுவாக எடுத்துட்டோம்னா 4 into 2 எழுதிக்கலாம் 8. ஸோ அதில் 2 into 2 root 2 into root 2 எழுதிக்கலாம். So minus root 2 by 9 into minus 3 pi plus 4 by 4 into 2. So இந்த 2 root 2 into root 2 எழுதிக்கலாம். So root 2 போயிடும். So 4 root 2 கீழே இருக்கு. So மேல 3 pi by 4 3 pi plus 4
divided by 36 root 2 வருங்களா? ஸோ இல்லைன்னா எப்படி எடுத்துக்கலாம்? இல்லைன்னா இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பண்ணிட்டு 3 pi plus 4 அப்படியே எடுத்துக்க போறோம். எடுத்துட்டு 9 into 4 36 root 2. இப்போ இந்த 36 root 2 இதுக்கும் போகும் இதுக்கும் போகும். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ 3 pi by 36 root 2 plus 4 by 36 root 2 வருங்களா? 4 1 time 4 9s are 36. 3 1 time 3 1 time 3 2s are 6. ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாங்க? pi by 12 root 2 plus 1 by 9 root 2 னு எழுதிக்கலாம். 1 by 9 root 2. இப்போ root 2 பொதுவா எடுத்துக்கலாங்களா? 1 by root 2. ஸோ 1 by root 2 பொதுவா எடுத்துக்கிறேன். பொதுவா எடுத்துட்டு எனக்கு என்ன இருக்கும்? pi by 12 plus 1 by 9 இருக்கும். இருக்குங்களா? ஸோ இதுதான் ஐயோட மதிப்பு. புரிஞ்சுதுங்களா? ஏன் சந்தேகம் இருக்கா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி. ஸோ பயிற்சி 9.4ல மூன்றாவது எல்லைகள் என்னென்ன கொடுத்திருக்காங்க? 0ல இருந்து 1 by root 2 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஸோ e power sin inverse of x into sin inverse of x by root of 1 minus x square dx ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோங்க? அதேதான். ஸோ இப்போ t equal to sin inverse of x ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ முதல்ல I ன்னு வச்சுக்கலாம் இதிய. ஸோ இப்போ I equal to 0 to 1 by root 2 e power sin inverse of x into sin inverse of x by root of 1 minus x square dx. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ tங்கிறத sin inverse of x ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ t equal to sin inverse of x என்க. அப்ப dt by dx எப்படி இருக்குங்க? 1 by root of 1 minus x square. dt by dx எப்படி இருக்கும்? 1 by root of 1 minus x square இருக்கும். இப்ப dt மட்டும் எப்படி இருக்கும்? 1 by root of 1 minus x square into dx. 1 by root of 1 minus x square into dx. புரிஞ்சுதுங்களா? So dt எப்படி இருக்கும்னு பார்த்தாச்சு. So 1 by root of 1 minus x square into dx தான் dt. சரிங்களா? ஓகே, இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? இப்போ இதுக்கு அந்த மாதிரி எல்லைகளும் மாறும். கட்டாயம் எல்லைகளும் மாறும் இல்லையா? சோ எல்லைகள் எப்படி மாறும்? இது எப்படி எடுத்துக்கலாங்க? dt ன்னு எடுத்துக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி எல்லைகள் மாத்தணும். சோ எல்லைகள் எப்படி மாத்திக்கலாம்? x 0வா இருக்கும்போது t எப்படி இருக்கும்? sin inverse of 0. sin 0 0. சோ அப்ப t equal to 0. அடுத்தது x 1 by root 2 ஆ இருக்கும்போது t எப்படி இருக்கும்? sin inverse of 1 by root 2. எப்ப sin க்கு 1 by root 2? pi by 4ல. So அப்ப t equal to pi by 4. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப இதை எப்படி எடுத்துக்கலாம்? I equal to 0 to pi by 4 1 by x square dx எப்படி எடுத்துக்கலாம்? dt ன்னு எடுத்துக்கலாம். So e power sin inverse of x t ன்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? So அப்போ e power t into t. So t e power t e power t into dt ன்னு எழுதிக்கலாம். So இதுல எது ஃபர்ஸ்ட் 0 ஆகுங்க? இதுதான் 0 ஆகும். So அது எதில் எடுத்துக்கலாம்? வகையில் எடுத்துக்கலாம். So அடுத்தது இது லேட் ஆகும். So தொகையீடுல எடுத்துக்கலாம். So வகையீடுல எது எடுத்துக்கலாம்? தொகையீடுல எது எடுத்துக்கலாம்? உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, so அப்ப வகையீடு தொகையீடு. சோ வகையீட்டுல எடுத்துக்கிறது t இல்லைங்களா? சோ அதுதான் ஃபர்ஸ்ட் 0 ஆகும். சோ அப்ப t ய ஒரு தடவை பண்ணா 1. சோ 1. அடுத்தது 1 பண்ணா 0. சோ 0. அடுத்தது e பார்ட்டி. e பார்ட்டிய பண்ணா e பார்ட்டி தான். e பார்ட்டிய திருப்பி பண்ணா எவ்வளவு தடவை பண்ணாலும் e பார்ட்டி தான். சோ இதை எப்படி எடுத்துக்கலாங்க? சோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, சோ அப்போ I equal to t into e power t குறியீடு பிளஸ் மைனஸ். சோ மைனஸ் e power t எல்லைகள் 0ல இருந்து pi by 4. 0 to pi by 4.
மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை போட்டுலாங்களா? சரி, மேல் எல்லை என்ன வரும்? பை பை 4 e power pi by 4 minus e power pi by 4 minus 0 minus 0 e power 0 minus 0 plus e power 0. புரிஞ்சுதுங்களா? e power 0 1. சரி, இப்போ e power 0 நமக்கு என்ன தெரியும்? 1 ன்னு தெரியும். ஓகே, சோ அப்ப pi by 4 e power pi by 4 minus e power pi by 4 plus 1. சரிங்களா? சரி, இப்போ e power pi by 4 மட்டும் எடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? e power pi by 4 மட்டும் எடுத்தோம் அப்படின்னா pi by 4 minus 1 plus 1 வருங்களா? சரி, சோ இதுதான் பதில். இதுதான் ஐனுடைய மதிப்பு. புரிஞ்சுதுங்களா? சோ ஐனுடைய மதிப்பு என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, அடுத்தது பயிற்சி 9.4 4வது என்ன கொடுத்திருக்காங்க? சோ இதையும் மதிப்பிட சொல்லியிருக்காங்க. சோ இது நம்ம எப்படின்னு எடுத்துக்கலாம்? ஐன்னு எடுத்துக்கலாங்களா? சோ pi equal to integral 0 to pi by 2 x square cos 2x dx. சரிங்களா? சரி, இப்ப இந்த இடத்துல நம்ம டைரக்டா தொகையீடு போயிடலாம். சோ தொகையீடு எடுத்தோம்னா என்ன வருங்க? சோ ஃபர்ஸ்ட் வகையீட்டுக்கு எதை எடுத்துக்கலாம்? சோ இத ஃபர்ஸ்ட் 0 ஆகும், அத வகையீட்டுல எடுத்துக்கலாம். சோ இது கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். சோ தொகையீட்டுல எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்ப வகையீடு தொகையீடு. சரி, கவனிங்க. x ஸ்கொயர் இதுல எடுத்தாச்சு. x ஸ்கொயர் பண்ணா 2x, 2x பண்ணா 2, 2 பண்ணா 0. சரிங்களா? அடுத்தது cos 2x, cos 2x பண்ணா sin 2x by 2, sin 2x by 2. அடுத்தது sin 2x பண்ணா minus cos 2x by 2, 2 into 2 4. அடுத்தது minus sin 2x by 4 2s are 8. புரிஞ்சுதுங்களா? சோ cos 2x பண்ணா sin 2x minus அப்படியே இருக்கும். 4 into 2 8, திருப்பி ஒரு 2 வரும். 4 into 2 8. புரிஞ்சுதுங்களா? சரி, இதை எப்படி எடுத்துக்கலாம்? இப்படி எடுத்துக்கலாமா? சரி, இப்போ இது பிளஸ்ல எடுத்துக்கலாம், இது மைனஸ்ல எடுத்துக்கலாம், இது திருப்பி பிளஸ்ல எடுத்துக்கலாங்களா? சரி, சோ இப்போ i equal to x square into sin 2x by 2, x square into sin 2x by 2 minus 2x into minus cos 2x by 4, minus cos 2x by 4. சோ இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடுமா? சோ இங்க பிளஸ் போட்டுக்கலாம். அடுத்தது 2 into plus 2 into minus 2 into, ஏன்னா இங்க சைன்ல மைனஸ் இருக்கு. சோ பிளஸ் into மைனஸ் ஆயிடும். சோ minus 2 sin 2x by 8. சரிங்களா? எல்லைகள் 0ல இருந்து pi by 2, 0ல இருந்து pi by 2. சோ இப்போ மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை போட்டுலாமா? சரி வாங்க. சோ மேல் எல்லை போட்டோம்னா pi by 2 the whole square sin 2 into pi by 2 by 2 plus 2 into pi by 2 cos 2 into pi by 2 by 4 minus 2 sin 2 into pi by 2 by 8. மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை போடணும். சோ கீழ் எல்லையில போட்டா என்ன ஆகுங்க? இது இந்த பகுதி ஃபுல்லா 0 ஆயிடும். ஏன்னா x இருக்கு. சோ இந்த பகுதியும் 0 ஆயிடும். சோ இப்போ இந்த இது என்ன ஆகும்? minus 2 sin, இங்க x க்கு 0 போட்டீங்கன்னா sin 0 0 தான் ஆக போகுது. எல்லாமே 0 தான். சோ 0 plus 0 minus 0. சரி, அப்ப இந்த இது மட்டும் தான் வரப்போகுது. சோ pi by 2 the whole square என்னங்க? pi square by 4. pi square by 4. இப்போ sin pi cos pi minus 1, sin pi 0. இப்போ இது ஃபுல்லா 0 ஆயிடுமா? என்ன ஆகுங்க? அப்போ இது 0 ஆயிடும் இல்லையா? sin pi 0 ன்னு சொன்னேன். அப்ப 0 pi anything 0. அடுத்தது plus 2 போயிடும், இங்க 2 போயிடும். pi into cos pi
-1. So -1/4. அடுத்தது மைனஸ் 2 போயிடும். -2 into sin pi 0. புரிஞ்சுதுங்களா? So 0 -pi/4 0. So அப்ப என்ன பதில் வருங்க? -pi/4. So அப்போ -pi/4. ஐங்கிறது என்னங்க? -pi/4. பையோட மதிப்பு -pi/4. புரிஞ்சுதுங்களா? சரி, இதோட இந்த பயிற்சி முடிஞ்சிச்சு. சோ பயிற்சி 9.4 சும்மா அட்டகாசமா முடிஞ்சதுங்க. சோ அடுத்த பயிற்சியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். சோ அதுக்குள்ள பயிற்சி 9.4 நீங்க தரவு பண்ணிடணும். சரிங்களா?